வணக்கம் தாய்நாடு. மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டினுடைய பயணமானது எங்களுடைய தாயக பிரதேசத்திலே காணப்படுகின்ற நிலங்கள் தோறும் அந்த நிலங்கள் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் தோறுமான ஒரு பயணமாக இடம்பெற்று வருவதை நீங்கள் அறிந்தது. அந்த வகையிலே இன்றைக்கும் நாங்கள் உங்களை முல்லைத்தீவு மாவட்டத்தினை நோக்கி அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நந்திக்கடல் ஓரத்திலே வீட்டிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற தாய் தெய்வ வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஈழத்திலே விளங்கி கொண்டிருக்கின்ற வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக பொங்கலினுடைய பகல் நாள் நிகழ்வுகளைத்தான் எங்களுடைய கேமரா கண்களூடாக உங்களுடைய இல்லத்திரை நோக்கி நாங்கள் அழைத்து வர காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். பணிந்தேன் நற்கதி அருள்வாயம்மா பற்றா படையூரை கற்பகமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி அருள்வாயம்மா பற்றா படையூரை கற்பகமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எனது பெயர் கேதீஸ்வரன் தனுசன். நான் கைவேலியிலிருந்து எனது நேர்த்தி கடனை முடிப்பதற்காக நான் பாதர் யாத்திரையாக இன்று பவனி சென்று கொண்டிருக்கிறோம். படையூரை கற்பகமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி அருள்வாயம்மா. சந்நிதியில் கற்புடைய மங்கையர் கனிந்துள்ளம் தூதித்திட பங்குனி திங்கள்தனில் பத்தினியும் சந்நிதியில் கற்புடைய மங்கையர் கனிந்துள்ளம் தூதித்திட பக்தர்கள் ஆடிட பாவலர் பாடிட பக்தர்கள் ஆடிட பாவலர் பாடிட பத்தாம் படையூரை கண்ணகியே பத்தாம் படை ஊரை கண்ணகியே கற்பகமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி அருள்வாயம்மா. வற்றா பழையூரை கற்பகமே உந்தன் பொற்பதங்கள் பணிந்தேன் நற்கதி அருள்
ஈழத்திலே காணப்படுகின்ற சைவ மக்களுடைய நம்பிக்கைக்குரிய தாய் தெய்வ வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக விளங்குகின்ற ஆலயங்கள் பல. அந்த வகையிலே ஈழத்திலே காணப்படுகின்ற புகழ்பூத்த ஆலயங்களும் பக்தர்களாலே கொண்டாடப்படுகின்ற பக்தி மயத்தோடு போற்றப்படுகின்ற ஆலயங்களில் ஒன்றாகவும் இந்த நந்திக்கடல் ஓரத்திலே வீட்டிருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் மிளிர்கிறது. இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பூசை வழிபாடுகளிலே சிறப்பான வழிபாடுகளாக குறிப்பாக இந்த வைகாசி தினத்திலே நடைபெறுகின்ற வைகாசி விசாக பொங்கலை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வினை தரிசிப்பதற்காகவும் இந்த நிகழ்விலே அம்மனுக்கு பொங்கல் எடுத்து தீர்த்த காவடிகள் தொடக்கம் காவடிகள் வரையிலான பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காகவும் தாயகத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் பக்த அடியார்கள் இந்த ஆலயத்தினை நோக்கி குவிந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈழத்தினுடைய பல பாகங்களிலும் இருந்து குறிப்பாக வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஏன் கொழும்பிலிருந்து கூட பல்வேறு பக்தர்கள் இந்த ஆலயத்தினை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இந்த பிரதேசத்தை நோக்கி பக்தர்கள் தங்களுடைய வாகனங்களிலும் அதே நேரத்திலே கால்நடை ஊடாகவும் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை அந்தளவுக்கு உணர்ந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய பழைய வரலாறுகளையும் இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் சிறப்புகளையும் எடுத்து இயம்புவதாக இன்றைய வணக்கம் தாய்நாடு அமைய இருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். ஈழத்திலே தாய் தெய்வ வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக காணப்படுகின்ற ஆலயங்களிலே சிறப்புமிக்க அதே நேரத்திலே பிரசித்தமான பிரபல்யம் பெற்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குவதற்கு இந்த ஆலயத்திலே நிகழுகின்ற கடல் தீர்த்தத்திலே இருந்து விளக்கரிக்கின்ற அந்த செயற்பாடுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுகிறது. கண்ணகை தாயினுடைய அருளும் பக்தர்கள் எல்லாம் வேண்டியவெல்லாம் வேண்டியனவே அவ்வாறே நிறைவேற்றப்படுகின்ற அந்த சம்பவங்களும் தான் இந்த பக்தர்களை இந்த ஆலயத்தை நோக்கி நகர வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பகால வரலாறுகளை நாங்கள் பார்க்கிற போது ஆரம்பத்திலே கண்ணகை தாய் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த காலப்பகுதியிலே நந்திக்கடல் ஏரியிலிருந்து நீரெடுத்து அதன் மூலமாக விளக்கேற்றி அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் இந்த ஆலயத்திலே கடல் நீர் ஏரியிலிருந்து நீரெடுத்து விளக்கேற்றப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலத்திலே நந்திக்கடலிலிருந்து நீரெடுத்து விளக்கேற்றி இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நந்திக்கடலிலே காணப்படுகின்ற அந்த நீரினுடைய அளவு குறைவடைந்ததன் காரணமாக சிலாவத்தை கடற்கரையிலிருந்து நீரெடுத்து அந்த விளக்கேற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடல் நீரினை எடுத்து விளக்கேற்றுகின்ற அந்த செயற்பாடானது நிறைந்த ஒரு பூசை வழிபாடுகளின் ஊடாக சடங்குகளின் ஊடாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு விழாவாகத்தான் காணப்படுகிறது. காட்டா விநாயகர் ஆலயத்தினை சேர்ந்த தொண்டர்களும் மரபு வழி வந்த அதே நேரத்திலே பரம்பரையாக இந்த கடல் நீரிலே நீரெடுத்து விளக்கேற்றல் செயற்பாட்டினை செய்து வருகின்ற அந்த அடியவர்களே இன்றைக்கும் இந்த காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சிலாவத்தை கடற்கரையிலே நீரெடுத்து அம்மனுக்கு விளக்கேற்றுகின்ற அந்த செயற்பாட்டினை ஆரம்பித்து வைக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்து வைப்பதற்கு முன்பாக உரிய அந்த பக்த அடியவர்கள் விரதமிருந்து அம்மனை பூசித்து
காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து மேள தாளங்களோடு சிலாவத்தை கடற்கரை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே சிலாவத்தை கடற்கரையிலே கண்ணகி அம்மனுக்கு வந்து பூசை வழிபாடுகள் நடைபெறும். கொண்டு செல்லுகின்ற அந்த கடல் நீரினை எடுக்க பயன்படுத்துகின்ற அந்த பானையையும் அங்கே பூசைக்கு வைத்து பூசை வழிபாடுகள் செய்ததன் பிற்பாடு அந்த நீர் எடுப்பவருடைய அந்த வாய் வெள்ளை துணியினால் கட்டப்பட்டிருக்கும். அப்படி அந்த வெள்ளை துணியினால் வாய் கட்டப்பட்ட அந்த தொண்டரை 2 தொண்டர்கள் கடலிற்குள்ளே அழைத்து சென்று ஆக்ரோஷமாக ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த கடல் அலையினுடைய முதலாவது அலை எழுந்து வருகிற போது அவரை நீரினுள்ளே அமிழ்த்தி கடல் நீரினை அந்த பானையினிலே நிறைத்து எடுப்பார்கள். அப்படி நிறைத்து எடுக்கின்ற அந்த நீரை கொண்டு வந்து காட்டா விநாயகர் ஆலயத்திலே வந்து விளக்கேற்றுவார்கள். அப்படி தொடர்ச்சியாக விளக்கேற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை காட்டா விநாயகர் ஆலயத்திலே நீர் ஏற்றப்பட்டு குறிப்பாக அந்த நீராலான விளக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்ததாக அந்த எஞ்சிய நீர் வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினை நோக்கி எடுத்து வரப்பட்டு அங்கே விளக்கேற்றப்படும். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வைகாசி விசாகத்தினுடைய அந்த இரவு நிகழ்விலே குறிப்பாக அந்த இரவிலே பொங்கல் வழிபாடுகள் வந்து சிறப்பாக ஆரம்பிக்கப்படும். பகலாக நடைபெறுகின்ற அந்த பூசை வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாயகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து அம்மனை தரிசித்து செல்லுவார்கள். குறிப்பாக பகல் நேரத்திலே காவடிகளும் பறவை காவடிகளும் இப்படியாக பாச்சம்பு இப்படியான நேர்த்தி வழிபாடுகளை எல்லாம் பக்தர்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை நோக்கமாக கொண்டும் அம்மனுக்கு காணிக்கைகள் செலுத்துவதை நோக்கமாக கொண்டும் ஏன் ஒரு பொது நோக்கிலேயும் கூட தங்களுடைய வயலிலே விளைகின்ற அந்த பச்சை அரிசியை எடுத்து வந்து அம்மனுக்கு பொங்கலிடுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு கிராமிய தெய்வத்தினுடைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக இந்த வைகாசி தினத்திலே இரவு நேரத்திலே சிறப்பான ஒரு பொங்கல் வழிபாடு இடம்பெறும். அந்த பொங்கல் வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாக வளர்ந்து எடுத்தல் என்கின்ற நிகழ்வும் வந்து இடம்பெறும். பொங்கல் பானைகளை விசேடமாக எடுத்து அதற்குரிய பழங்கள் இப்படியெல்லாம் எடுத்து சென்று வளர்ந்து வைத்து பொங்கல் வைப்பார்கள். மண்ணிலே கிண்டப்பட்ட அடுப்பிலே பூசாரியார் அந்த முதல் முறையாக அரிசியை பானையினுள்ளே போட்டு அதற்கு முன்பாக வந்து வானத்தை நோக்கி அரிசியை விசிறி எறிந்து விசேட பூசை வழிபாடுகள் எல்லாம் ஈடுபடுவார். அவ்வாறு செய்யப்பட்ட அந்த பொங்கல் வழிபாடுகளின் பிற்பாடு வந்து அந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்றதன் அதாவது அந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்று முடிந்த பிற்பாடு அதிகாலையிலே பலி கலைத்தல் அதாவது பரியலம் கலைத்தல் என்கின்ற ஒரு நிகழ்வும் வந்து இடம்பெறும். பரியலம் கலைத்தல் என்று சொல்லுவது இந்த பொங்கல் வழிபாடுகளிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போதும் அடியவர்கள் எல்லாம் ஆலயத்தினுள்ளே வந்து வழிபடுகின்ற போதும் அடியவர்களுக்கு நோய் பிணிகள் ஏற்படாத வகையிலே வந்து அந்த அதிகாலையிலே அந்த பரியலம் கலைத்தல் என்கின்ற ஒரு கிராமிய தெய்வ வழிபாட்டு முறையும் வந்து இந்த ஆலயத்திலே இடம்பெறுகிறது. இது வந்து எங்களுடைய ஈழத்தினுடைய அநேகமான பொங்கல் வழிபாடு குறிப்பாக இந்த வளர்ந்து வைத்தல் என்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்ற அநேகமான ஆலயங்களிலே இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய தனி சிறப்புகளில் ஒன்றாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நாங்கள் இன்றைய பகல் தினத்தினுடைய வைகாசி விசாக பொங்கல் நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்சிப்படுத்த இருக்கிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.
சன்னதியில் இருந்து ஒரு மாதத்துக்குள் பாத யாத்திரை அடியார்களுடன் மச்சாப்பளை சென்று நிற்கின்றோம். 2 மாதத்துக்கு முன் சன்னதி வேலவன் எங்களை அன்போடும் ஆதரவோடும் அணைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று தீர்மானித்து கொண்டு மாமுனிகள் எல்லாம் சென்று உடையாடு ஊடாக புதுக்குடி ஊடாக வள்ளிமனை ஊடாக சென்று வந்து நாங்கள் இப்போ வற்றாப்பளை ஆலயத்தில் சென்று நிற்கின்றோம். பொங்கலம்மா பொங்கலோ பொங்கலம்மா புதுமை மிகு பொங்கலம்மா புவியுள்ளோர் போற்றி வரும் புனிதமய பொங்கலம்மா பொங்கலோ பொங்கலம்மா பொங்கலோ பொங்கலம்மா. காணப்படுகின்ற தாய் தீப வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாக கண்ணகை தாயினை வழிபட்டு வருகின்ற இந்த ஆலயங்களில், குறிப்பாக இந்த வற்றாப்பளை கண்ணகையம்மன் ஆலயத்திலே பத்தினி தீப வழிபாட்டை தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலே பார்க்கிறோம். குறிப்பாக கண்ணகி என்கின்ற பத்தினி தெய்வத்தைத்தான் பிற்காலத்திலே கண்ணகை தாயாக கண்ணகை அம்மனாக வந்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த வரலாற்றை எல்லாம் கூறுகின்ற, குறிப்பாக இந்த பத்தினி தெய்வத்தை பற்றி கூறுகின்ற சிலம்பு ஏடு என்று சொல்லப்படுகின்ற ஏட்டின் வழி இலக்கியம் எல்லாம் இந்த காலத்திலே படிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வைகாசி விசாக பொங்கல் தினத்தன்று அந்த சிலம்பு கூறல் என்று சொல்லப்படுகின்ற ஏட்டு இலக்கியம் பாடல்களாக இங்கே படிக்கப்படுகிறது. இந்த பாடல்களின் வாயிலாக நாங்கள் பத்தினி தெய்வத்தினுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாதமது நோக உயர் வேர்வையோட இந்த வெயில் வளே சரிய இவ்வகை நடந்துமியே காராளர் மருகு கண்ணகையும் வந்தனலே மற்றுமுள்ள மருகு பின்னிட்டு வானுலகின் மன்னவன் மணி முடி இலங்க சுந்தரமகிவனோடு வீதிதனில் வந்தவன் தொல்லை மறையோன் முதல் 4 வகையோர் உரைப்பாரே இந்திர நகரில் மயிலாகு மீனவன் இடையிடை விழித்தீமை இதை கூறி நீலே கந்தரமிளம் போக மாதுமயிலெனவே கண்ணகையும் முன் வந்து தோன்றி நின்றனளே
ஐயனே அவன் வாழவே கொங்கமணி மண்டபமே வான்கோயும் கோபுரமும் மணிமதிலும் மாளிகையும் அமிந்தாய நடங்கொடையா இப்போ தூக்கு காவடி என்பது மரணத்திலிருந்து தப்பினவர்கள் அந்த தூக்கு காவடியை எடுக்கிறது வழக்கம். அப்படி மரணத்திலே குண்டு வெடிச்சோ அல்லது குற்றத்திலே ஏதாவது பிடிப்பட்டோ அல்லது கடலில் அல்லது தீராத நோய் முதலியவனை வந்து மரணம் அடைய போகின்றவர் தான் தூக்கு காவடி என்று சொல்லுகின்ற கழுத்திலே சுருக்கு போட்டு தூக்குகின்ற அந்த மரணக்காவடியை நேருகின்றவர்கள். அப்படியானவர்கள் வந்து இப்போது பல காவடி வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலயம் வந்து பல சிறப்பம்சங்களையும் புராதன காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் தன்னகத்தை தாங்கிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. குறிப்பாக எங்களுடைய தாயக பிரதேசத்தை, குறிப்பாக இந்த ஈழ பிரதேசத்தை வந்து காலத்துக்கு காலம் ஆட்சி செய்து வந்த மேலைத்தேயர்கள் எங்களுடைய தாயகத்தினுடைய கரையோர பிரதேசங்களை எல்லாம் தமது ஆளுகைக்கு உட்படுத்திய அந்த காலப்பகுதியிலே போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்னு சொல்லி பல்வேறு வகையினரும் வந்து எங்களுடைய பிரதேசங்களை ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக போர்த்துகீயர்கள் எல்லாம் இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியிலே வன்னி பெருநில பரப்பை, குறிப்பாக இந்த அடங்காப்பற்று என்று அழைக்கப்படுகின்ற இந்த வன்னி மண்ணினுடைய அந்த மண்ணை ஆட்சி செய்த மன்னர்கள் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த தாய் தெய்வத்துக்கும் வந்து வழிபாடு செய்தவர்களாகத்தான் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய காலத்தில் போர்த்துகீயருடைய காலப்பகுதியிலே தாயகத்தினுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டிருந்த அந்த போர்த்துகீயர்களில் தளபதி ஒருவர் வந்து இந்த ஆலயத்தினை நோக்கி விரைந்ததாகவும் இந்த ஆலயத்தினை அழித்து இங்குள்ள விக்கிரகங்களை எல்லாம் அழிக்க முற்பட்டதாகவும், அப்படி அவர் அழிக்க முற்பட்ட அந்த காலப்பகுதியிலே இங்கிருந்த அந்த பனிச்ச மரம் வந்து தன்னுடைய பனிச்சங்காய்களை வீசி அவரை துரத்தியதாகவும் வந்து செவிவழி கதைகளும் வரலாறுகளும் குறிப்பிடுகின்றது. இத்தகையதாக வரலாற்று சிறப்பினையும் தெய்வீக தன்மையையும் கொண்ட ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் விளங்குகிறது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே இந்த ஈழ யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு வந்து சில காலங்களிலே இந்த ஆலயத்தின் மீது எறிகணை தாக்குதல்களும் பல்வேறுபட்ட யுத்த நிகழ்வுகளும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் அறிந்த விடயம். இதனுடைய கரையிலே எங்களுடைய மக்கள் வந்து பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தபோதும் மக்களை காத்த ஒரு தாயாகத்தான் வெட்டாப்பளை கண்ணகியம்மன் இன்று வரை திகழ்ந்து வருகிறார். இப்படியான இந்த விடயங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு நாங்கள் இங்கிருந்து கொண்டு ஆலயத்தினுடைய சூழலை எல்லாம் சுற்றி நகர இருக்கிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
படவாளில் அம்பாள் உட்கார்ந்தாகவும் அவள் வந்து ஒரு இடையனை கூப்பிட்டு தனக்கு பொங்கல் வைத்து தரும்படியும் கூறி வந்த வேளையில் அந்த பொங்கலுக்கு அரிசி இல்லை என்று கூறின அந்த இடையனுக்கு இல்லை மண்ணை அள்ளி போட்டு பொங்கல் என்று சொல்லும் பொழுது அது பொங்கலாக மாறி புதுமையை கண்டு எல்லோருக்கும் அறிய தந்து சிறு கோயிலாக வந்ததாகவும் எனது பாட்டியார் கூறியிருந்தார். அதன் பிறகு வெள்ளையர் காலத்தில் பூத்திகையர் என்று நினைக்கின்றேன் காலத்தில் இந்த கோயில் அருகாமையில் ஒரு பனிச்சை நின்றது. அந்த வயதில் எனது சிறு வயதிலே அந்த பனிச்சை மிகவும் செழிப்பாக இருந்தது. இந்த ஆலயத்தின் பல இடப்புறத்தில் ஒரு இப்பொழுது நாகதம்பிரான் கோயில் என்று அழைக்கப்படும் இடத்தில் அந்த பனிச்சை இருந்தது. அந்த பனிச்சை இப்பொழுது அருகிவிட்டதோ அல்லது அதை அகற்றி விட்டார்கள். அந்த பனிச்சையில் இருந்த காய்கள் வெள்ளையரை துரத்தி அடித்து அந்த வெள்ளையர் பாய்ந்த இடம் குதிரை பாய்ந்த இறக்கம் என்று கூறப்பட்டு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது இப்பொழுதும் இருக்கின்றது. அது கடல் வத்திய காலத்தில் அவ்வளவு பலமாக நீங்கள் காணப்படும். அந்த விஷயம் எங்களது பாட்டியாரால் அறிய தந்தார். அண்மையில் நான் கனடாவில் உள்ள போது கச்சேரியில் வேலை செய்த ஒரு இலிகிதர் வந்து என்னை சந்தித்து அம்பாள் கோயிலின் சிறப்பை பற்றி கூறினார். தான் அங்குள்ள ஒரு டாக்குமெண்டில் இந்த விஷயத்தை வாசித்தார். அந்த போர்த்துகேயர் இந்த கோயிலை அகற்ற முற்பட்டு அதை இல்லாமல் செய்து இந்த அம்பாள் அவர்களை துரத்தி அடித்து அந்த அருளை காண்பித்த பிறகு அவர் அந்த வெள்ளைக்கார துறை அம்பாளுக்கு போட்ட அவல் மாலை இப்பொழுதும் இல்லதாக கூறினார். அந்த வெள்ளைக்காரத்துறை பூசாரியை கேட்டுக்கொண்டது, நாளை இந்த கோயிலில் புதுமை காட்டவிட்டால் உன்னை சிறை சேதம் இந்த கோயிலை அகற்றுவேன் என்றது. அதன் பிறகு அந்த பூசாரியார் அந்த பனிச்சை மரத்தை வந்து படுத்திருந்த போது அம்பாள் அருள் தோன்றி கூறியதாவது, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, எனது பிரம்பை எடுத்து தண்ணி தெளித்து விட்டு அந்த பனிச்சை மரத்தை அடி, அதன் பிறகு பார் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். அப்படி அந்த பூசாரி செய்ததால் பனிச்சை வகுண்டெழுந்து காய்களால் அவர்களை துரத்தி அடித்து பெருமை செய்து கொண்டது இந்த ஆலயம். நமக்கு தெரிந்த வகையில் இந்த ஆலயத்தின் சிறப்புகள். அதன் பிறகு அண்மை காலமாக பல அற்புதங்கள் பிறந்த ஆலயம். நான் என்னை பொறுத்தவரையில் எனது தனிப்பட்ட முறையில் இந்த ஆலயத்துக்கு கனடாவிலிருந்து வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலுக்கு தொண்டு செய்ய அம்பாள் அருள் புரிவான். மிகவும் அன்பும் பற்றும் கொண்ட ஒரு தெய்வமாக எங்களுடைய இந்த பட்டாப்பளை கண்ணகி அம்மன் வீட்டிருக்கின்றார். அதிகமாக இப்போது யுத்த காலம் நடைபெற்ற போதும் நாங்கள் குறிப்பாக எழுப்பின பல புதுமைகளை காலம் இருந்த போதும் இப்போது யுத்தம் நடந்து 10 வருடம் முடிந்த நேரத்திலே கூட எங்களுடைய கிராமத்தையும் எங்களது பக்கத்திலே உள்ள கிராமத்தையும் அரசாங்கம் மீள குடியேற்றுகின்ற நிலைமை இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் இந்த பகுதி விடுதலை புலிகளின் நெருங்கிய தளமாகவும் விமானத்தளம் இருக்கின்ற பிரதேசமாக இருந்த காரணத்தினாலே பட்டாப்பளை கேப்பாளவு கிராமங்கள் குடியேற்றப்படாது என்று சொல்லி இந்த அன்பு இராணுவம் தீர்மானித்திருந்தது. அந்த காலத்திலே நான் எனது மன புழுக்கத்தை அல்லது மன துன்பத்தை நீக்குவதற்காக எனது மகனாலே
லண்டனுக்கு அழைக்கப்பட்டேன். அங்கே இருக்கும்போது இராணுவ தரப்பில் இருந்து வட்டாப்பள குடியேற்றுவதற்கு உடனடியாக வரும்படி அழைப்பு வந்தது. நான் திரும்பி இங்கே வந்தேன். வரும்போது இராணுவ தளபதிமார் கூறினார்கள், யுவர் காட் இஸ் வெரி பவர்ஃபுல் காட், வி கான் ஸ்டே ஹியர். அப்படி அந்த அளவுக்கு கண்ணகியம்மன் எங்களை அழைப்பதற்காக பல புதுமைகளை காட்டியிருந்தார். அந்த புதுமைகளில் நான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. அதிகமாக பாம்பு வருவதாகவும், தீப்பற்றி எரிப்பதாகவும், மணியோசை கேட்பதாகவும், தாங்கள் இங்கே இருக்க முடியாது என்பதை இராணுவத்தில் தீர்மானித்து எங்களை அழைக்கின்றதை இப்போதே அறியக்கூடியதாக நாங்கள் இப்போது அந்த இருந்த இராணுவத்தினரும் அடிக்கடி இங்கே கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதையும் அவர்கள் கூறுவதையும் நாங்கள் இப்போதும் கேட்கிறோம். வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக பொங்கலினுடைய பகல் நேர உற்சவத்தை தான் உங்களுக்கு நாங்கள் வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக தந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே இந்த பிரதேசத்திலே வாழுகிற மக்கள் மட்டுமல்லாது தாயகத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் அன்னையை தரிசிப்பதற்காக அடியவர்கள் வந்து செல்வது வழமை. அப்படித்தான் காலங்காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த பூசை வழிபாடுகளிலே இந்த வருடம் கூட இந்த நாட்டிலே காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை இப்படி இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்காகவும் அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ஆலய சூழலிலே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
30 வருடத்துக்கு மேலாக யுத்தத்துக்குள்ளே அகப்பட்ட பிரதேசம். அதனால் புனரமைப்பு வேலைகள் எதுவும் செய்யவில்லை என்று பார்த்தால் பெரிய பாதிப்பை அடைந்த உள்ளுக்கு மூலஸ்தானத்திலே நீர் ஒழுகக்கூடியதாக சுவர் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக இந்த கட்டட வேலையை ஆரம்பித்து இப்போது கட்டி ஓரளவுக்கு நிழலாக கட்டி முடித்திருக்கின்றோம். இன்னும் ஏறக்குறைய 50% வேலைகள் இருக்கின்றன. முக்கியமாக நிலம் போடப்பட வேண்டும். கிரனைட் கல்லினாலே போட்டுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், போட்டிருக்கிறோம். கொஞ்சம் இன்னும் 300 பேர் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா அப்படி தர வேண்டிய நிலைமை அந்த நிலத்தை பூரணப்படுத்துவதற்கு இருக்கின்றது. அந்த கோரிக்கையை நான் எங்களுடைய இந்து மக்களுக்கும் உங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுக்கும் விடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அறிவித்தலை 300 பேர் 10 அடிக்கு கிரனேட் போட உதவி செய்தால் இந்த நிலத்தை பூரணப்படுத்தலாம். நிலத்தை நான் குறிப்பிட்டு கூறுவது என்னென்றால் அங்க பிரதட்சணை இந்த அடியார்கள் செய்யும் போது அவர்களுடைய கரடுமுரடாக இந்த நிலம் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய தேகத்தை கூட உரசி பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. அன்னையினுடைய அருளை பெறுவதற்காகவும் தூர இடங்களில் இருந்தெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார். தங்களுடைய வாகனங்களில் மட்டுமல்லாமல் நடைபவனியாக கூட இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். இப்படியான இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டுமான பணிகளுக்கு பெருமளவான நிதியும் தேவைப்படுவதாக நாங்கள் இந்த ஆலய நிர்வாகத்தினரோடு கதைத்த போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தாயக பிரதேசத்திலே காலம் காலமாக மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி புரிந்து வருகின்ற மக்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அன்னைக்கு ஆலயம் எடுத்து பூசித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம் இந்த நந்திக்கடல் ஓரத்திலே பிரம்மாண்டமாக எழுச்சி பெறுவதென்பது இந்த பிரதேசத்தினுடையது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஈழத்தினுடைய பெருமையும் அதே நேரத்திலே ஈழ மக்களுக்கு பக்தியையும் அவர்களுடைய அந்த நலனையும் கருத்திலே கொண்டு அந்த மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கான அந்த அருளை வழங்கக்கூடிய அன்னைக்கு ஆலயம் எடுக்கின்ற அந்த திருப்பணி சபையில் அல்லது அந்த திருப்பணி வேலைகளில் நாங்கள்
இலக்கியத்தோடு தொடர்பு படுகின்ற ஈழத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே நந்திக்கடல் ஓரத்திலே வீட்டிருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வுகளினுடைய பகல் நாள் பூசி வழிபாடுகளையும் அது தொடர்பான காட்சிகளையும் வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக எங்களுடைய கேமரா கண்களின் ஊடாக உங்களுடைய இல்லத்திரை நோக்கி அழைத்து வந்திருந்தோம். இதேபோன்று மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஊடாக உறவுகளை சந்திக்கின்ற வரையிலே ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த பாலன் ரோஷன் மற்றும் கபில் ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷர்மிளா.